பாரத பிரதமர் மோடி அவர்களை வேடந்தாங்கல் பறவை என்று அப்படி இப்படிலாம் எப்போ பார்த்தாலும் விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பொங்கி இருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வார்த்தை போர் மிகவும் முற்றி வருகிறது. அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். வேடந்தாங்கல் பறவை என மோடியை விமர்சிப்பதா? நிர்மலா சீதாராமன் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாஜக வேட்பாளர் நரசிம்மனை ஆதரித்து நிர்மலா சீதாராமன் பரப்புரையை மேற்கொண்டார். பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் மற்றும் அதன் பயன்கள் குறித்து எடுத்துரைத்தார். அனைத்து தரப்பு மக்களுக்கும் வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பிரதமர் மோடி தமிழ்நாடு வருவதாக நிதியமைச்சர் விளக்கமளித்தார். தமிழ்நாட்டிற்கு எண்ணற்ற முதலீடுகள் மூலம் பல்வேறு தொழிற்சாலைகளை பிரதமர் மோடி வழங்கினால் அதில் கமிஷன் பெறுவதற்கு திமுக வந்து நிற்பதாக விமர்சித்தார். இந்திய அளவில் தமிழ்நாட்டின் மீது மோடி தனி அக்கறை செலுத்தி வருவதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். பிரதமர் மோடி தமிழகம் வருவதை தமிழக முதலமைச்சர் மைக்லின்ஸ் பேட்ஸ் என்று கூறுகிறார். அந்த வார்த்தையை தவறானது. நாட்டின் பிரதமர் எங்கு வேண்டுமானாலும் செல்ல உரிமை உண்டு. தமிழகத்தில் மது போதைப் பொருட்கள் எங்கு வேண்டுமானாலும் எளிதில் கிடைக்கும் நிலை உருவாகி வருகிறது. இந்த நிலை மாற வேண்டும். ஒரு குடும்பத்திற்கு மற்றும் வளர்ச்சி உள்ளது. அதனை மாற்றி தமிழகத்தின் அனைத்து மக்களுக்கும் வளர்ச்சி கிடைக்க வேண்டும். பல்வேறு திட்டங்களால் மக்கள் மேம்பாட்டு அடைந்து தொடர பாஜகவிற்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என சீதாராமன் கேட்டுக்கொண்டுள்ளார்.